ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் ரீசெண்டாக வந்து சலூன் 7 சொல்கிற ஒரு பார்லருக்கு தான் போயிருந்தேங்க. இது வந்து ஷனா நகரில் இருக்குது. இந்த பார்லர் வந்து 1 இயராக ரன் ஆகிட்டுருக்குங்க. எனக்கு வந்து என் தங்கச்சி வந்து ரெஃபர் பண்ணியிருந்தா. வாங்க இந்த வீடியோவில் நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய ஹேர் ரொம்ப டேமேஜாக ஃப்ரிஸியாக இருந்தது. ஸோ வந்து ஹேர் கலர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஹேர் கட் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள், என்னோடய ஹேர் ரொம்ப வந்து டேமேஜாக ஃப்ரிஸியாக இருந்தது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஸ்டிக்ஸு வந்து போடுறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் 4 ஸ்டிக்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 ஸ்டிக்ஸு, பேக்கில் 2 ஸ்டிக்ஸு வந்து கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்து நான் சூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேயராக வந்து எடுத்து அப்ளை பண்ணாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸு ரியலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அவங்களுடைய ஒவ்வொரு வந்து சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இவங்களோட கஸ்டமர் சர்வீஸு. ஸோ கஸ்டமர்கிட்ட ட்ரீட் பண்ணுற விதமும் சரி, அவங்களுடைய பர்ஃபெக்டான சர்வீஸும் சரி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸு வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. என்னுடைய சிஸ்டர் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தாங்க. ரியலாகவே அவளுடைய ஹேர் கட்டை வந்து எம்போஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க லுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து அவள் ரெஃபர் பண்ணதுனால நான் போனேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா அவங்க பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லா விதமான சர்வீஸும் பண்ணுறாங்க. பியூட்டிஷியனுக்கு, ஹேருக்கு, ப்ரைடல் லுக்குக்கு, காது குத்துறது வலி இல்லாமல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங்கு, எல்லா விதமான சர்வீஸும் வந்து பண்ணுறாங்க. லேடிஸ் ஜென்ஸு 2 பேருக்குமே இங்கே வந்து தனித்தனியாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லைங்க, என்னுடைய பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே ரியலாகவே ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு 2 ஸ்டிக்ஸும் முடிச்சுட்டு 4 ஸ்டிக்ஸ் முடித்தாங்க. முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேர் கலர் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வராது. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணி நம்மளுக்கு பண்ணாங்க. நம்ம ஹேர் கலர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த பர்ஃபெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி வந்து நம்மளுக்கு வந்து விட்டுருவோம். பட் அவங்க வந்து ஒவ்வொரு லேயராக எடுத்து அதுக்காக வந்து அப்ளை பண்ணி வந்து ரொம்ப சிரமம் தாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து ரியலாகவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபைனலாக முடிச்சுட்டு 1 ஹவர் ஆகும்னாங்க. நான் பெடிக்யூர் எடுத்துக்கிட்டேன் அந்த டைமில். என்னோடய கால் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ரொம்ப நாள் ஆனதுனால நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னுடைய லுக்கு ரொம்ப அழகாகிடுச்சுங்க. ஒரு ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து அழகாக இருந்தது. ஹேர் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் டாட்டரும் ஹேர் கட் பண்ணிட்டா. அவள் ஒரு லேயர் கட் பண்ணால். லாங் லேயர் கட்டு, அவளுக்கு லாங் ஹேரு. ஃபைனலாக முடிச்சுட்டு ஒரு 8 o'clock ஆகிடுங்க. வெளியே வந்து கிளம்பிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைன்னா இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தராங்க. எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் இங்கே பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.